வணக்கம். இன்றைக்கி நம்ம மணத்தக்காளிக்காய் வற்றல் போட்ட ஒரு வத்த குழம்பு தான் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல எண்ணெயில் இதை வறுத்துக்கலாம். இது நம்ம வீட்டிலையே போட்ட வத்தல். இப்படி தான் வெடிக்கும். கொஞ்சம் நீங்கள் ஜாகிரதையாக வறுக்கணும். நல்லா வறுத்தாச்சு, எடுத்து வச்சுக்கலாம். வறுத்து எடுத்து அந்த எண்ணெயில் இருக்க வேண்டிய பொருட்கள்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் கிட்ட உளுத்தம்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, இதெல்லாம் வறுத்துக்கணும். அதோட ஒரு 2 வரமிளகா, கருவேப்பிலை. நல்லா வெந்தயம்லாம் செவந்து பருப்புலாம் நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு, கடுகுலாம் வெடித்த பிறகு மஞ்சள் பொடி, வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி, குழம்பு மிளகாப்பொடி, இந்த எண்ணெயிலேயே நல்லா ஒரு தடவை வறுத்துட்டு புளி தண்ணியை விட்டுடணும். இப்போ தேவையான உப்பை போட்டுடணும். நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ வர அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நம்ம விட்ட எண்ணெய் மேலே வரணும். அந்தளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த வறுத்து வச்ச வத்தலை போட்டுடணும். வெயிட் பண்ணுவோம், அது கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொதித்து ஓரெல்லாம் எண்ணெய் வருது தெரியுதா? இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் வெளியில் வர ஆரம்பித்த உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு, வேணும்னா உங்களுக்கு கொஞ்சமாக வெல்லம் போடலாம். நான் போடலை இன்றைக்கி. போட்டால் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிடலாம். இந்த பொரிச்சு வச்ச மணத்தக்காளி வத்தலில் பாதி போடுறேன். இப்போ கூட வெடிக்குது பாருங்கள். நம்ம வீட்லேயே போட்டது தான் இந்த மாதிரி இருக்கும். பாதி போடுறேன். பாதியை நம்ம வெறும் சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே வயிற்றுக்கு நல்லது. ஸோ மணத்தக்காளி வற்றல் போட்ட வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பருப்பு தொகையில் தான். ஏற்கனவே நம்ம சேனலில் வத்த குழம்பும் பருப்பு தொகையில் போட்டிருக்கேன் பாருங்கள். இதுக்கு சிப்ஸு, மிக்சர், முறுக்கு எது வேணாலும் தொட்டுக்கலாம். தொட்டுக்காமையே கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.